Good morning, students. Welcome to the new academic year. Welcome to our class. நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸில் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வி ஸ்டடிட் த சம் பேசிக் கான்செப்ட் அபவுட் த எக்கனாமிக்ஸ். ஃபஸ்ட் ஒன், வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்? எக்கனாமிக்ஸ்னால் என்ன? இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னம்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் அ சோசியல் சயின்ஸ். எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு சமூக அறிவியல். இது எதை பற்றி படிக்குது அப்படின்னா, இட் ஸ்டடிட் அபவுட் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங். ஹியூமன் பீயிங்கோட டே டு டே லைஃப்பில் அவன் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸில் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஹியூமன் பீயிங்கோட அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் என்ன, அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாம் என்னென்ன? ஃபுட்டு, வாட்டர், ஷெல்டர் அண்டு கிளாத்திங், தே ஆர் த சம் பேசிக் நீட்ஸ் ஆஃப் த எவ்ரி ஹியூமன் பீயிங். அப்போ நமக்கு இந்த எல்லா பேசிக் நீட்ஸும் தேவை. அப்போ இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? இன்கம் வேணும், ஒரு அமௌண்ட் வேணும். அமௌண்ட் இல்லாமல் நம்ம பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. இன்கம் இஸ் நீடட் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங். நம்மளுடைய நீட்ஸை வந்து நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இன்கம் தேவை. அப்போ இன்கமுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம டெய்லி நம்ம டே டு டே லைஃப்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்கனாமிக்ஸை அப்படியே ஜஸ்ட் என்ன ஆகுதுன்னு நம்ம லிசன் பண்ணுறோம். அப்படியே நீங்கள் இமேஜினரி பண்ணிகிட்டே வாங்க. நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு கம்பல்சரி என்னென்ன தேவை அப்படின்னா பேசிக் நீட்ஸ் தேவை. அந்த பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வி நீட் சம் இன்கம். இன்கம்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, மேன் கிவ்ஸ் ஹிஸ் லேபர் அண்ட் ரிசீவ்ஸ் இன்கம். நம்மளுடைய உழைப்பை நம்ம கொடுத்துட்டு வி கெட் த இன்கம். இப்படி நமக்கு இன்கம் கிடைக்கும். வேறு எப்படி நமக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு சேலரிஸ் ஆர் வேஜஸாக கிடைக்கலாம், அல்லது ஆல்ரெடி நம்மள்கிட்ட அசட்ஸ் இருக்கலாம், அல்லது பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அங்கேருந்து கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்கம் வரலாம். ஸோ சேலரிஸ் ஆர் வேஜஸ் அண்டு இன்கம் ஃப்ரம் ஹிஸ் ஓன் அசட்ஸ், தே ஆர் த சோர்சஸ் ஆஃப் இன்கம். அப்போ நமக்கு இப்படி இன்கம் வரும். இந்த இன்கம்மை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, அந்த இன்கம்மை கையிலே வச்சுட்ருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வி கோ டு த எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நம்மளோட இன்கம்மை நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீ ஸ்பெண்ட்ஸ் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் நீட்ஸ் அண்டு டிசையர்ஸ். நம்மளுடைய நீட்ஸுக்காக நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்பெண்ட் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு, சப்போஸ் அதில் வந்து ஒரு போர்ஷன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகுது. நம்மளுடைய ஃபுல் இன்கமில் ஒரு போர்ஷன் தான் நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், பேலன்ஸ் போர்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்? சேவிங் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் சேவிங்? சேவ்ஸ் இஃப் தேர் இஸ் அ ரெசிடுவல் போர்ஷன் ஆஃப் த இன்கம். இன்கமில் வந்து டு கோ டு த ஸ்பெண்டிங் போக பேலன்ஸ் போர்ஷனை நம்ம வந்து சேவ் பண்ணுறது தான் வந்து சேவிங். அந்த சேவிங் என்னவா மாறும் அப்படின்னா, நம்ம பேங்க்கில் சேவ் பண்ணலாம், இல்லை வேறு எங்கே ஷேர் மார்க்கெட்டில் சேவ் பண்ணலாம், எங்கே வேணாலும் நம்ம சேவ் பண்ணலாம். அந்த சேவிங் பிகம்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நம்மளுடைய பேசிக் நீட்ஸுக்காக நமக்கு இன்கம் தேவை. இன்கம்லேருந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம். எக்ஸ்பென்சஸில் ஓவராக அமௌண்ட் இருந்ததுன்னா தட் இஸ் கோ டு சேவிங். சேவிங் பிகம்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு சைடு. ஸோ நம்மளுடைய அந்த டிசையர் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இன்னொரு சைடு என்ன நடக்கும் அப்படின்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு டு சாட்டிஸ்ஃபை த ஹியூமன் வாண்ட்ஸ். நம்மளுடைய ஹியூமன் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபைடு பண்ணுறதுக்காக இன்னொரு சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ்டு பண்ணுவாங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் இன்வால்வ்டு டு த ப்ரொடக்ஷன். அப்போ அந்த என்னென்ன கூட்ஸ் நமக்கு தேவை, ஏதாவது ஒரு ஒரு ஸ்வீட் தேவை அப்படின்னா கூட, இல்லை நமக்கு வந்து கிளாத் தேவை, இல்லை நமக்கு பென் தேவை, நமக்கு ட்ரெஸ் தேவை, நமக்கு கம்ப்யூட்டர் தேவை, நமக்கு ஒரு கார் தேவை, நமக்கு பைக் தேவை, நமக்கு டிவி, மொபைல், நம்மளுடைய நீட்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக நமக்கு அதுக்கு என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் இன்வால்வ்டு டு த ப்ரொடக்ஷன். அப்போ அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லேண்டு, லேபர், கேபிட்டல், என்டர்பிரனர், ஆர்கனைசேஷன், இதெல்லாம் என்னது அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போது எந்த ஒரு குட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லேண்டு வேணும், லேபர் வேணும், கேபிட்டல் வேணும், அப்புறம் ஆர்கனைசேஷன் வேணும். ஸோ இந்த நாளை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்ன? லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன்.
They are paid according to their contribution. These are paid according to their contribution. அப்போ ஒவ்வொரு இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணணும்னா தன்னுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு தகுந்த மாதிரி தே கெட் த ரிவார்டு. அது என்னென்ன ரிவார்டு அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, லேண்டுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டுக்கு பேர் வந்து ரெண்ட்டு, லேபர் வந்து வேஜஸ், கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட், ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட். அந்த ஓனருக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட். த மேனுஃபேக்சர்டு குட்ஸ் ஆர் ஃபார் சேல், இட் இஸ் கால்டு சப்ளை. அப்படி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண குட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா சேல்ஸுக்காக வெளியில் கொண்டு வர்றோம், அதுக்கு பேர் தான் என்னது? சப்ளை. நம்மளுடைய நீட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்குறது டிமாண்ட். அந்த நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸுக்காக வெளியில் கொண்டு வர்றது சப்ளை. ஸோ டிமாண்டு அண்டு சப்ளை. டிமாண்டுங்கிறது நம்ம சைடு, யார் வாங்கி யூஸ் பண்ணுறோமோ கன்சியூமர் சைடில் இருக்கிறது டிமாண்ட். அதுக்கான குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ்டு பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்டு சைடில் இருக்கிறது என்ன அப்படின்னா சப்ளை. த பிளேஸ் ஆஃப் மேன்ஸ் நீட் அண்டு சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வில் பி மீட், இட்ஸ் கால்டு மார்க்கெட். ஸோ நம்மளுடைய டிமாண்டு, இன்னொரு சைடு வந்து ப்ரொடியூசரோட சப்ளை, இந்த ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மார்க்கெட். வாட் இஸ் மார்க்கெட்? மார்க்கெட் இஸ் அ பிளேஸ் that meet the demand and supply. The place of man's need and supply of goods and services will be meet, it is called market. Next one, the value of goods and services is determined by price. இப்போ அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து நம்ம வாங்கணும், நம்மள்ட்ட அமௌண்ட் இருக்குது, அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் ஒரு வேல்யூ இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும், வேல்யூ இருந்தால் தான் அவங்க சேல்ஸ் பண்ண முடியும். அந்த வேல்யூவை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். த வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை ப்ரைஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மணி. மணினா என்ன? பணம்னா என்ன? மேன் ரிசீவ்ஸ் ஹிஸ் இன்கம் இன் தி ஃபார்ம் ஆஃப் மணி. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நம்மளுடைய லேபரை கொடுத்துட்டு நம்ம சேலரி வாங்குகிறோம். சேலரி எப்படி வாங்குவோம் அப்படின்னம்னா இன் த ஃபார்ம் ஆஃப் மணி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரிசீவ்ஸ் தேர் இன்கம் இன் தி ஃபார்ம் ஆஃப் மணி. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்காக அவங்க வாங்கக்கூடிய ரிவார்ட் வந்து ரெண்ட்டு, வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்டு ப்ராஃபிட். இதெல்லாம் எப்படி வாங்குவாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் மணி. The value of manufactured goods is determined by the price in the terms of money. அந்த goods and services நம்ம வந்து வேல்யூ பண்ணுறோம். அந்த வேல்யூ எந்த பேசிக்கில் வந்து நம்ம வேல்யூ பண்ணுறோம்னா இந்த terms of money. ஸோ money act as an intermediary tool. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு இன்டர்மீடியட்டாக நம்ம எந்த டூல் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா மணி. நம்மளுடைய பேசிக் நீட்ஸுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்கம் நமக்கு தேவை. இன்கம் வந்து நம்ம என்ன ஃபார்மில் வாங்குவோம்? மணி. சேம் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுடைய இன்கமும் நம்ம எப்படி கொடுப்போம்னா இந்த ஃபார்ம் ஆஃப் மணி. தென் அந்த வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ப்ரைஸும் எப்படி சொல்லுவோம்னா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் மணி. ஸோ மணி ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்மீடியரி டூல்ஸ். இப்போ இந்த ப்ரைஸை யார் டிட்டர்மினேஷன் பண்ணுறது அப்படின்னா டிமாண்ட் அண்டு சப்ளை. நம்மளுடைய டிமாண்டும் ப்ரொடியூசரோட சப்ளையும் மீட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டோட லெவல் தான் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணும். ஸோ டிமாண்ட் அண்டு சப்ளை ஆர் டிட்டர்மினிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு, கண்ட்ரிஸ் ஆர் டிவைடட் ஜாகிரபிக்கலி. இந்த பிக்சர்லேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடும் நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம்? ஜாகிரபிக்கலி நம்ம கண்ட்ரிஸை வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். ஈச் கண்ட்ரிஸ் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான ரிசோர்ஸஸ் இருக்கும். த எக்கானமி ஆஃப் ஈச் கண்ட்ரி இஸ் கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. அந்தந்த பார்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியோட பிளேஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அந்த கண்ட்ரிக்குரிய கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. த நேச்சர் ரிசோர்ஸஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், டெக்னாலஜி, கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்டு குட் கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி எக்ஸெட்ரா ஆர் டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் எக்கனாமிக் க்ரோத். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிட்டர்மினேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் நேச்சராக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், தென் ஹியூமன் ரிசோர்ஸஸ், மேன் பவர், மேன் ஸ்கில், டெக்னாலஜி,
அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் லெவல், அட்வான்ஸ்டு டெக்னாலஜியா இல்லை லோ லெவல் டெக்னாலஜியா. கேபிட்டல் ஃபார்மேஷன், அந்த அந்த கண்ட்ரினால் டோட்டல் கேபிட்டல் ஃபார்மேஷன் எவ்வளோ இருக்குது, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் இல்லை, அந்த அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் லெவல் எந்த ரேஞ்சில் இருக்குது, கேபிட்டல் ஃபார்மேஷன். அண்டு குட் கவர்னன்ஸ், நல்ல ஒரு சிறந்த கவர்மெண்ட். இது எல்லாம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுது. சரி, அந்த க்ரோத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எக்கனாமிக் க்ரோத் கேன் பி மெஷர்டு பை த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தட் கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நல்லா இருக்கிறாங்களா, வெல் டு டூவாக இருக்கிறாங்களா, அவங்களுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகி அவங்க நல்லா வெல் டு டூவாக இருக்கிறாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வச்சு தான் அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ நம்ம எக்கனாமிக்ஸோட சம் பேசிக் கான்செப்டை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் இஸ் அ சோசியல் சயின்ஸ். இது எதை ஸ்டடி பண்ணுதுன்னா, ஸ்டடி அபவுட் த ஆர்டினரி பிஸ்னஸ் லைஃப் ஆஃப் த ஹியூமன் பீயிங். ஸோ வாட் ஆர் அவர் பேசிக் நீட்ஸ் அப்படின்னா, ஃபுட், வாட்டர், ஷெல்டர் அண்டு கிளாத்திங். இந்த பேசிக் நீட்ஸுக்காக நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன தேவை அப்படின்னா இன்கம் தேவை. இன்கம்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, மேன் கிவ்ஸ் ஹிஸ் லேபர் அண்ட் ரிசீவ் இன்கம். இன்கம் இஸ் நீடட் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த ஹியூமன். நமக்கு கண்டிப்பாக இன்கம் தேவை. அப்போ இந்த இன்கம்காக நம்ம என்ன கொடுக்குறோம், நம்மளுடைய லேபரை கொடுக்குறோம், உழைப்பு கொடுக்குறோம். வேறு எப்படி நமக்கு இன்கம் வரும் அப்படின்னம்னா, இன்கம் ஃப்ரம் ஹிஸ் ஓன் அசெட்ஸ்லேருந்தும் நமக்கு இன்கம் வரும். அந்த இன்கம்மை நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். தட் இஸ் கால்டு எக்ஸ்பெண்டிச்சர். சப்போஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கடன் வாங்குவோம். இல்லை இன்கம் ஓவராக இருக்குது, இன்கம் இஸ் ஓவர் தேன் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்பெண்டிச்சரோட இன்கம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேவிங்ஸாக மாறும். அந்த சேவிங்ஸ் என்னவாக மாறிடும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும். இது நம்ம சைடு. அனதர் சைடில் வந்து நம்மளுடைய வாண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ்டு பண்ணுறாங்க. அப்போ ப்ரொடியூஸ்டு பண்ணுறதுக்கு எதெல்லாம் இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்ன, லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். லேண்டு தேவை, லேபர் தேவை, தேவையான எக்யூப்மெண்ட் வாங்கணும், அவங்களுக்கு அமௌண்ட்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கெல்லாம் கேபிட்டல் தேவை. இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு என்டர்பிரனர் தேவை, ஆர்கனைசேஷன் தேவை. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன அவங்களோட ரிவார்டு, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். அது என்னென்னா, லேண்ட் கெட் ரெண்ட்டு, லேபர் கெட் வேஜஸ், கேபிட்டல் கெட் இன்ட்ரெஸ்ட், ஆர்கனைசேஷன் கெட் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு அப்படி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கூட்ஸை வந்து நம்ம சேல்ஸுக்காக வெளியில் கொண்டு வரோம். தட் இஸ் கால்டு சப்ளை. அப்போ இப்போ சப்ளை அண்டு டிமாண்ட் ரெண்டுமே மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணக்கூடிய பிளேஸுக்கு பேர் வந்து மார்க்கெட். இப்போ மார்க்கெட்டில் வந்து ரெண்டையும் மீட் பண்ணணும் அப்படின்னா அந்த கூட்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கணும். அந்த வேல்யூ நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கண்டிப்பாக மணி தேவை. நம்மளுடைய இன்கமும் வந்து இன் தி ஃபார்ம் ஆஃப் மணி. அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரிசீவ் தர் இன்கம் இன் தி ஃபார்ம் ஆஃப் மணி. த வேல்யூ ஆஃப் மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் டிட்டர்மைன்ட் பை த ப்ரைஸ் இஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் மணி. ஸோ மணி ஆக்ட் ஆஸ் த இன்டர்மீடியட்ரி டூல். அப்போ இந்த மணி பற்றி நம்ம எக்கனாமிக்ஸில் படிக்க போகிறோம். அப்போ எக்கனாமிக்ஸில் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய அந்த பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு இன்கம் தேவை. அது எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும், சேவிங் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது எல்லாத்துக்குமே ஒரு இன்டர்மீடியேட்டரி டூல் எதுனா மணி. டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆர் டிட்டர்மைன் த ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். டிமாண்டும் சப்ளையும் தான் அந்த ப்ரைஸை டிட்டர்மினேஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரிஸ் ஆர் டிவைடட் ஜியாகிரபிக்கலி, கண்ட்ரிஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை தேர் கவர்மெண்ட். அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வச்சு தான் அந்த கண்ட்ரியினுடைய எக்கனாமிக் க்ரோத் லெவல் நம்ம வந்து டிட்டர்மினேஷன் பண்ண முடியும். அதை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, அந்த கண்ட்ரி பீப்புளோட லைஃப் ஸ்டைலை மெஷர் பண்ணுறது மூலிமா எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணலாம். நம்ம நாட்டில் எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் வந்து நம்ம ஒரு ரேண்டமாக நம்ம வந்து மெஷர் பண்ணோம்னா நம்ம நாட்டோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி சம் பேசிக் கான்செப்ட் மட்டும் எக்கனாமிக்ஸில் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோவை 2-3 தடவை கேளுங்க. ஜஸ்ட் அப்படியே சும்மா லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்கனாமிக்ஸை பற்றி இதில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஜஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை 2-3 தடவை நீங்கள் கேட்டுக்கங்க. ஓகே, தேங்க்யூ.